ஹே ஆல் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நான் திரும்பவும் யூடியூப் சேனல் பக்கம் வந்திருக்கேன். ஆமாம், கொஞ்சம் ஒரு பெரிய லாங் கேப் ஆயிடுச்சு. ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருந்ததுனால சேனலில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஐம் பேக். இன்றைக்கி நான் என்னோடய லன்ச் ப்ரிப்ரேஷன் vlog தான் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் எப்போவுமே நான் என்னோடய லன்ச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது ரைஸு ஸ்டவ்வில் வச்சுடுவேங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் எப்போவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதுக்கப்புறமா தான் மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது அண்ட் மற்ற ப்ரிப்பரேஷன்லாம் வந்து ரைஸ் வச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ வெதர் நீங்கள் ஒர்க்கிங் ஃப்ரம் பர்சனாக இருக்கலாம், ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் பர்சனாக இருக்கலாம், இல்லைனா ஸ்டூடெண்ட், இல்லைனா மம்மி, இல்லைனா குக்கிங்க்கே இப்போ தான் ஸ்டார்டடாக இருந்தீங்கன்னா திஸ் லன்ச் ரெசிபி வில் கோயிங் ஹிட் த ஸ்பாட். அவங்க ரொம்ப ஈஸி அண்ட் ப்ளஸ் ஹெல்த்தியும் டூ. நான் இன்றைக்கி லன்ச்சை ஒரு 30 minutesல ஃபினிஷ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாஸ்ட்டாக கேரட்டை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு குருமாவுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். கேரட், கோகோனட், வெங்காயம் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். டக்குன்னு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கேரட் பொரியலும் குருமாவும் நான் வந்து சைமல்டேனியஸாக பண்ணிவிடுவேன். ஒன்ஸ் அதுக்குள்ளே இந்த கட்டிங் ப்ராசஸ்லாம் முடிக்கும் போதே ரைஸும் வந்து ஃபினிஷ் ஆகிடும், குக் ஆகி. ஸோ கேரட் பொரியலும் குருமாவும் ஒன்றா பண்ணிட்டோன்னா டைம் சேவ் பண்ணலாம். யூஸ்வலாக நான் நிறைய நியூ டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணுவேன். நல்லா சொதப்பியும் இருக்கேன். ஸோ நீங்களும் நிறைய நியூ டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அதுக்கெலாம் பயப்படக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் நம்ம செய்கிற சமையல் பார்க்க நல்லா இருக்காது. பட் குக்கிங் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பெரிமெண்டிங் அண்ட் ஹேவிங் ஃபன். நம்ம ஃபன்னோட நம்ம வந்து எது சமைச்சாலும் வந்து ஆப்வியஸாக அந்த ஃபுட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக அது செம்ம டேஸ்டியாக இருக்கும், நோ மேட்டர் வாட். ஓகே. ஸோ இப்போ நான் எல்லாமே குருமாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த தேங்காவை அரைச்சி போடுறதுக்காக தேங்காவை மட்டும் நான் இப்போ கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அரைச்சி ரெடியாக வச்சுப்பேன். ஸோ எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டே ரெடியாக வச்சுட்டுக்கப்புறமா தான் வந்து சமைக்கவே ஆரம்பிப்பேன். நான் குக்கிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ குக்கரில் தான் நான் குருமா பண்ண போகிறேன். அண்ட் பக்கத்தில் இருக்க பேனில் வந்து கேரட் பொரியல் பண்ண போகிறேன். ஸோ கேரட் பொரியலுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு தென் ஆனியன்ஸை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அண்ட் இந்த சைடில் வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அண்ட் ஆனியனை போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த கேரட் பொரியலுக்கு கேரட்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தண்ணி அது கொஞ்சம் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு பாயில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ இந்த சைடில் குருமாவில் ஸோ ஆனியனை கொஞ்சம் நல்லா சாட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் ஒரு 2 minutes கழித்து தக்காளியை போட்டுட்டு தென் தக்காளியும் நல்லா வெந்ததுக்கப்புறமா மற்ற காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது வந்து சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் அண்ட் சால்ட் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருவேன். ஸோ இது வந்து குருமாவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நான் பண்ணுறதில்ல. ஆமாம். ஸோ இப்போ நல்லாவே கொதி வந்துடுச்சு. நம்ம கோகோனட் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கேரட் பொரியல் நல்லாவே பாயில் ஆகிட்டு இருக்கு. ஃபுல் தண்ணி வதக்கணும். இப்போது கோகோனட் பேஸ்ட்டை வந்து குருமாவில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்லேயே நிறைய கொஞ்சம் தண்ணியை கலந்துட்டு அதையும் நம்ம வந்து சேர்த்து ஃபுல்லாகவே ஒரு நிமிஷம் கொதிக்க விடணும் இந்த குருமாவை. அதுக்கப்புறமா நம்ம விசில் போட்டுட்டு ஒரு 2 விசில் போட்டுட்டு இறக்கிடலாம். குக்கிங் எப்போவுமே நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ அதுக்கு நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஏதாச்சும் ஃபோனில் சாங்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளேயே கொஞ்சம் டான்ஸ்லாம் ஆடிட்டு சமைச்சிட்டு இருப்பேன்.
ஸோ அப்படி இருக்கிறதுனால டிஷ்ஷும் நல்லாவே இருக்கும் அண்ட் நம்மளும் கொஞ்சம் ஹாப்பியாக சாப்பிடுவோம். நம்ம ஆஃப்டர் 2 விசிலுக்கு அப்புறமா குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், நைஸ் நல்லாயிருக்கு. குருமாவோட டெக்ஸ்சரும் நல்லாவே வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் எல்லாம் ரெடியான உடனே நம்ம பிளேட்டிங்க்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன லன்ச் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு குயிக்கான டெலிஷியஸான லன்ச் ரெடி, பர்ஃபெக்ட் ஃபார் எனி டே ஆஃப் த வீக். ஸோ ஓகே, ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் vlog. மேக் ஷுர் வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நான் வீடியோஸை ப்ராப்பராக அப்லோட் பண்ணுவேன். லன்ச் ரெசிபி ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு லன்ச் ரெசிபியை நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.